வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் X25 சீரிஸ் இந்த வட்டம் 2025ஓட சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ் குளோபல் அண்ட் இந்தியன் ரேஞ்சில் லான்ச் பண்ணிட்டாங்க. பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. ப்ரீ புக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் S25 அல்ட்ரா அந்த ஹையர் வேரியண்டோட S Pen சப்போர்ட்டோட இந்த வருஷம் என்ன புதுசா எடுத்து வந்திருக்காங்கன்னு பத்தி தான் பார்க்க போறோம். அதை தவிர்த்து இந்த சீரிஸை பொறுத்தவரை எப்பயும் போல அந்த காம்பேக்ட் போன் S25 அண்ட் 25 இது மாதிரி ஒரு சீரிஸும் மொத்தத்துக்கு 3 போனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இந்த S25 அல்ட்ரா இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண S24 அல்ட்ரா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் லான்ச் பண்ண S23 அல்ட்ரா இருக்கட்டும். சோ இந்த ரெண்டு போனுக்கும் இந்த வருஷம் லான்ச் பண்ண S25 அல்ட்ரா என்னங்க வித்தியாசம் இருக்கு? பிரைசிங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரீ புக்ல பாத்தீங்கன்னா 1,30,000 ரூபாய்க்கு அக்ரிசான பிரைசிங்ல வாங்கிக்க முடியும். பட் ஆனா இதோட பேஸ் வேரியன்ட் 1,50,000 ரூபாய், மிடில் வேரியன்ட் 1,65,000 ரூபாய், ஹையர் வேரியன்ட் உங்களுக்கு 1 GB வேரியன்ட் அவைலபிளா இருக்கு 1,66,000 ரூபாய். சோ இது மாதிரி ஒரு எப்பயும் போல 1 lakh மேலையும் இந்த வட்டம் இதோட பிரைசிங் கோட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் இந்த S25 அல்ட்ரா என்ன எக்ஸ்பிரஸ் கொடுத்திருக்காங்க, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, கேமரால எதுவும் வித்தியாசம் இருக்கா, வெயிட் எதுவும் கன்சிடர் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த டிஸ்பிளேல மாற்றங்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லைட்டா மைனர் கர்வ் டிஸ்பிளே அல்ட்ரா சீரிஸ்ல இருக்கும். பட் ஆனா இந்த வட்டம் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பாக்ஸி ஸ்டைல கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் பம்பியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேட்டரி எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணல, அதே மாதிரி தான் எடுத்து வந்திருக்காங்க. எப்பயும் போல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோடையும் இந்த போன் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பார்ப்போம் என்ன எக்ஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, 1 day டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 dayல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதான் S25 அல்ட்ரா பாக்ஸ். எப்பயும் போல ஒரு காம்பேக்டான பாக்ஸ், பிளாக்ல ஸ்ட்ரக்சர்ல நாட்டும் S25 அல்ட்ராவோட ஒரு இமேஜ் லைட்டா முன்னாடி வரைஞ்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல சார்ஜர் கிடையாது. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ், டைப் சி டு டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த S25 அல்ட்ரா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குளோபல் அண்ட் இந்தியன் ரேஞ்சில் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த S25 அல்ட்ரா பிளிப்கார்ட் அண்ட் அவைலபிளா இருக்கு அண்ட் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. ப்ரீ புக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு பக்கத்துல உள்ள எல்லா சாம்சங் ஸ்டோர்லயுமே ப்ரீ புக் ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் போய் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மொபைல் பொறுத்தவரை 4 வைப்ரண்டான கலர்ஸ் இருக்கு. 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 12 256 GB வேரியன்ட் 1,50,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் மிடில் வேரியன்ட் 12 512 GB வேரியன்ட் 1,63,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனல் வேரியன்ட் ஹையர் வேரியன்டா 12 1 TB வேரியன்ட் 1,66,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு ப்ரீ புக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள சூழ்நிலை 1,30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு மிடில் வேரியன்ட் உங்களுக்கு 12 512 GB உங்களால புக் பண்ணிக்க முடியும். சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. செம்ம பிரைஸ்னே சொல்லிக்கலாம். ஓவரால் தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த வட்டம் பேக் சைட்ல எப்பயும் போல உங்களுக்கு சூப்பரான பிரீமியமான டைட்டானியம் ஃப்ரேமாலையும் அண்ட் நல்ல ஒரு பிரீமியமான பேக் சைட்ல பிளைனான ஸ்டிச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எப்பயும் போல கேமரா அரேஞ்ச்மெண்ட் 23 அல்ட்ரால இருக்கட்டும், 24 அல்ட்ரால இருக்கட்டும், அதே மாதிரிதான் கேமரா அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே பிளேஸ்மெண்ட் தான். ஆனா உங்களுக்கு பம்ப் கொஞ்சம் கூடி இருக்கு. கேமராவோட அரேஞ்ச்மெண்டோட பம்ப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா வெயிட் ரொம்ப கம்மி. போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் வெயிட் ஒரு 3 கிராம் குறைஞ்சிருக்கு. 218 கிராமும் அண்ட் திக்னஸ் 8.2 mm கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து போர்ட்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு ரைட் சைட் வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் பவர் கீ அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பாட்டம்ல உங்களுக்கு S Pen சப்போர்ட் உங்களுக்கு போர்ட்டும் அண்ட் ஸ்பீக்கர்கள் அண்ட் உங்களுக்கு சிம் ட்ரேம் பாட்டம்லயே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டைப் சி போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு செகண்டரி மைக் பாட்டம்லயும்
டாப்ல ஒரு மைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் லெஃப்ட் சைட்ல பிளைனா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரீமியமான டைட்டானியம் ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட்ல எடுத்துட்டு வந்திருக்கதா இங்க கவர் பண்றாங்க சாம்சங் சைட்ல இருந்து. ஸோ 4 எஜஸ் நல்ல கர்வியா ஒரு பாக்ஸி ஸ்டைல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும் போதுமே ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பிளைனான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுதான் மெயினா சேஞ்சஸா இருக்கு இந்த வட்டம் S25 அல்ட்ராவை பொறுத்தளவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மைனர் கர்வா பிரீமியமான ஒரு போனா இருக்கும். ஆனா இந்த வட்டம் அதை காட்டிலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இந்த வட்டம் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வந்தது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு ஒரு டிசைன் ஃபேக்டர்ல இந்த வட்டம் S25 அல்ட்ரா டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 6.9 இன்ச் ஒரு இன்ச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் போன வருஷம் பார்த்தா சேம் பேனல் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. LTPO AMOLED டிஸ்பிளே 2x with 120 refresh rate and HDR10+ 2600 nits பிரைட்டர் ஆனா கார்னி கொரில்லா கிளாஸ் RM2 ஓட இங்க டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது டிஸ்பிளே ப்ரொடக்ஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இங்க டபுள்யூ விஷன் சப்போர்ட் கிடையாது. ஆனா என்னதே இருந்தாலும் டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. சாம்சங் டிஸ்பிளே இனிமே குறை சொல்லிக்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. அண்ட் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பாக்குறது இன்னொரு நல்ல ஒரு அட்ராக்டிவாவும் நல்ல ஒரு புது லுக்காவும் இந்த வட்டம் S25 அல்ட்ரால அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் இல்லாம அளவுக்கு இந்த வட்டம் அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 218 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 வித் 7 OSக்கு OS அப்கிரேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க வித் One UI 7 ஓட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட் அண்ட் NFC சப்போர்ட் இருக்கு, நாக் செக்யூரிட்டி அண்ட் உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் உங்களுக்கு சர்க்கிள் சர்ச், S Pen சப்போர்ட் அண்ட் IP68 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் AKG சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு NFC சப்போர்ட், இது மாதிரி நிறைய விஷயங்களோடையும் அண்ட் உங்களுக்கு இந்த டெக்ஸ் சப்போர்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த சாம்சங்கோடது. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட இந்த வட்டம் இந்த S25 அல்ட்ரால எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு எப்பயும் போல அந்த 45 வாட் சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் 25 வாட்ஸோட எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சார்ஜிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பார்க்கும்போது 4.5 வாட்ஸ் தான். சோ பேட்டரி டியூரபிள் சொல்ல வேண்டாம், தாறுமாறா இருக்கு. 1 டேக்கு மேலேயுமே மாடரேட் யூஸ் இருக்கும். 1 டே வரைக்குமே ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், S25 அல்ட்ரானால எப்பயும் போல கேமரா தான். இந்த வட்டமும் ஒரு சேம் சென்சார், பட் ஆனா ஒரு இடத்துல மாத்திருக்காங்க அல்ட்ரா வைடு. சோ இங்க பிரைமரி சென்சார் ஒரு 200 MP OIS 1.7 அப்பச்சல் எடுத்து வந்திருக்காங்க அண்ட் ஒரு 10 MP டெலஃபோக்கஸ் அண்ட் உங்களுக்கு பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் பாத்தீங்கன்னா 50 MP வித் OIS சப்போர்ட், 5x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். எப்பயும் போல 100x டிஜிட்டல் ஜூம் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இங்க 10 MBக்கு பிறகு 50 MP அல்ட்ரா வைடோட எடுத்து வந்திருக்காங்க அண்ட் சூப்பர் ஸ்டடி மோடும் அல்ட்ரா வைட்ல நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்ல எப்பயும் போல 12 MP கேமரா தான், நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்க ஹையஸ்டா 8K 30 frames செகண்ட்ஸும் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 and 60 frames seconds வித் EA சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ்னா தாறுமாறா இருக்கு. அல்டிமேட்டான கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அட் அ டைம் நீங்க டூயல் வீடியோஸ், டைம் லைக், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் இங்க பிரைமரி சென்சர் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங்லாம் வெறித்தனமா இருக்கு. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த வட்டம் ஒரு சில சென்சார்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த வட்டம் கேமரால எப்பயும் போல மாஸ்க் காட்டியிருக்காங்க இந்த வட்டம் சாம்சங் S25 அல்ட்ரா கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து ஃபைனலா இந்த மொபைலோட ப்ராசஸர். சோ இந்த வட்டம் பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஸ்னாப்டிராகனோட ஃபிளாக்ஷிப் சிப்செட் 8 எலைட் ஒரு 3-in-1 ஆர்கிடெக்ட் 4.7 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. எப்பயும் போல சாம்சங் ஸ்பெசிஃபிக்கா இந்த S25 சீரீஸ்க்கு நாங்க ஒரு டியூன் பண்ணி ஒரு அப்கிரேடா இந்த வட்டம் எலைட்டை நாங்க ஸ்பெசிஃபிக்கா சாம்சங்காவே எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல அவங்க வித்தியை காட்டியிருக்காங்க. அண்ட் இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 830 கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேண்டாம், தாறுமாறா இருக்கு. எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் அல்ட்ரால வச்சு விளையாண்டாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எங்கேயும் ஃப்ரேம் டிராப்ஸ் இல்ல, எந்த ஒரு இடத்துலயுமே லேகிங் இல்ல, ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி இந்த One UI 7 பிரிச்சு மேய்துனே சொல்லலாம். ஓவரால் அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த போன்ல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த S25 அல்ட்ரா சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த S25 அல்ட்ரா இந்த வருஷம் குளோபல்ல அது 2025ஓட சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ் எப்பயும் போல இந்த வருஷம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு தாறுமாறான ஒரு பிரைசிங்னே சொல்லிக்கலாம். அண்ட் 4 வைப்ரண்டான கலர்ஸோடையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றம்
கிடையாது. சோ இந்த வருஷம் இந்த போன்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1 இன்ச் டிஸ்பிளே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வெயிட் போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வட்டம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க, ஒரு 3 கிராம்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க. அது போக அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்பயும் போல ஆண்ட்ராய்ட் 15 7 இயர்ஸ்க்கு OS அப்கிரேடும் அண்ட் லேட்டஸ்டா 1UI 7 அப்கிரேடோட வந்திருக்காங்க. அது போக இந்த வட்டம் அல்ட்ரா வைட் சென்சார் 10 MB ல இருந்து 50 MB இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 5 MP ஆப்டிகல் ஜூம்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸோடையும் அண்ட் பேட்டரி எப்பயும் போல ஒரே MAH பேட்டரி தான். பட் ஆனா இந்த வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் 15ல இருந்து 25க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சேஞ்சஸோடையும் அண்ட் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நிறைய ஒரு சின்ன டச்சிங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட இன்னமும் நல்ல ஒரு ஆப்டிமைஸ் சப்போர்ட்டோட அண்ட் எஸ்பெனோட எப்பயும் போல நம்ம எக்ஸ்பென்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணலாமோ அதே மாதிரிதான் இந்த போன்லயே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்த வட்டம் ஒரு அல்டிமேட்டான பிரைசிங்கோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. 1 TB வேரியன்ட்டும் இந்த வட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சிறப்பம்சங்களோட இந்த S25 அல்ட்ரா அட்டகாசமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ பத்தி பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.